நான் ஃபர்ஸ்ட் கடன் அடைக்கிறதா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வரதா? ஸோ ஏர்லியரில் நீங்கள் ரொம்ப அதிக கடனை வாங்காமல் இருக்கிறது தான் புத்திசாலி. ஸோ த கிளியர் ஆஃப் ஆல் யுவர் டெட்ஸ். இந்த தீபாவளியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், லீடர் ஸ்டார்ட் பண்ணுங்க, குறைச்சலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. 10,000 20 வருஷம் பண்ணீங்கன்னா 1 கோடி கிடைக்கும். 10,000 பண்ண முடியல 2,000 பண்ண முடியும்னா அதுக்கு அந்த மாதிரி 20 லட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாட்கள் கொடுக்க கொடுக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிளியர். அதே மாதிரி தான் உங்களுடைய லோனும் 20 வருஷம் நீங்க வச்சுக்க வேண்டியது இல்லை. ஹோம் லோனா இருந்தால் ஒரு இஎம்ஐயாவது எக்ஸ்ட்ரா கட்டுங்க. எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு இஎம்ஐ கட்டுங்க. எவ்வளோக்கு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்ல ப்ரீபே பண்ணுங்க. பர்சனல் லோன் வச்சுக்காதீங்க. கிரெடிட் கார்டு லோனை ஸ்டாப் பண்ணுங்க. மார்கேஜ் லோனை பர்சனல் லோன் எடுக்காம மார்கேஜ் லோன் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 15% 20% இருக்கிற பர்சனல் லோனுக்கு பதிலாக நீங்க அட்லீஸ்ட் ஹோம் லோனை டாப் அப் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும், உங்களுக்கு டென்யூரும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தட் உங்க இஎம்ஐ பர்டன் கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இது வரைக்கும் பண்ணலன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. லோனையும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா எவ்வளோ கிளியர் பண்ண முடியுமோ கிளியர் பண்ணுங்க. ஸோ கடன் எதனால வருதுங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். வருமானம் ஜாஸ்தியா இல்லை, ஆசைகள் ஜாஸ்தியானதுனால தான். அறம் செய்ய விரும்ப போய் பொருள் செய்ய விரும்பானதுனால மனிதனுடைய ஆசைகள் ஜாஸ்தியானதுனால தான் கடன் வருது.